ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, ஆடி மாதம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து 3வது வாரம் இல்லை 5வது வாரம் தான் கூழ் ஊற்ற போகிறோம். அது என்னன்னு தெரில, அண்ணாவுக்கு வந்து கூழ் குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கொஞ்சமாவது கூழ் காசி கொடுமான்னாங்க. சரி, அந்த ரெசிபி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கூழ் காசுறதுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக வந்து பச்சரிசி நொய் போடுவோம். சரி, நம்ம இப்போ வீட்டிலையே பண்ணிக்கிறதுனால நான் வந்து ரேஷன் பச்சரிசியை யூஸ் பண்ணுறேன். இந்த டம்ளரில் இந்த 3/4 அளவுக்கு கேழ்வரகு மாவை வந்து நான் மதியானம் வந்து தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ வந்து 1/4 டம்ளர் நம்ம ரேஷன் பச்சரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை வச்சு உலைய வைப்போம். ஒரு அழகு தான், ஆனால் அகலமான பாத்திரத்தில் பண்ணால் தான் நமக்கு நல்லது. குக்கரு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். தண்ணி இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த அரிசியை போட்டு வேக விடணும். உலை கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ தலைன்னு கொதிக்குதுன்னு. நல்லா தண்ணி கொதிக்கணும் அரிசி போடுறதுக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த ரேஷன் பச்சரிசி அதில் போட்டுடலாம். அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொதி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். அரிசி நல்லா வெந்து வரணும், பொலன்னு வெந்து வரணும். கொதி வரட்டும். சாதம் நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம குடிக்கும் போது கம்மியாக இருந்தால் நம்ம சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலையே போடும் போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள், சாதம் நல்லா பொலன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆனால் கிளறிட்டுருங்க, அப்பப்போ கிளறுங்க, ஏன்னா பச்சரிசி அடி பிடிக்கும். இந்த கேழ்வரகு மாவை தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு மதியானமே நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கையில் போட்டு கரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியது தான். ஸ்லோவில் வச்சுக்கோங்க கேஸை. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். நிறையா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிளற முடியாது, கட்டி ஆகிடும். நல்லா அடியிலேருந்து கிளறணும், அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டாச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வாசனை கமகமன்னு வருதுங்க. இப்பயே கரைச்சி குடிச்சிடலாமான்னு தோணும். நல்லா வேகட்டும். அந்த கேழ்வரகு மாவு வந்து வேகணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம கிளற வந்து டைட் ஆகும். மாவு டைட் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ தெரியுதா ஏன் அகலமான பாத்திரம் வைக்க சொன்னேன்னு? அப்போ தான் நமக்கு கிளறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கையில் தொட்டுக்குங்க. வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா, கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவு ஒட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான கேழ்வரகு கூழ் ரெடி. இதை இப்போ நம்ம அப்படியே வந்து இறக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் நம்ம சூப்பராக தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு சூப்பராக நம்ம குடிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பண்ணிடலாம் கேழ்வரகு கூழ். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆவி போகிறதுக்கு மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆவி போகாது. அதுக்கப்புறமா கூட நம்ம மூடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு ராகி கூழ் ஈஸியாக முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு காசி வச்சுருந்த கூழ் இப்போ பாருங்கள், காலையில் எடுத்து வேறு பாத்திரத்தில்
மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்போ கரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு தேவையான 1 டம்ளர் கரைச்சி குடித்தோம்னா உடம்புக்கும் ஹெல்த்து நல்லது. போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுறேன். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் தயிர் தண்ணியை ஊற்றிக்கிறேன். போட்டு நல்லா கரைச்சிக்கணும். நம்ம கட்டி கூழிலேயே கூட கருவாட்டு குழம்புலாம் வச்சு சூப்பராக ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சூப்பரான கூழ் ரெடி. ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.